கருவாடு தொக்கு செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவாடு தொக்கு செய்ய எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம், கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம், பூண்டு, வதங்கிருச்சு. தக்காளி போடுறேன். வணங்குறதுக்காண்டி போடுறேன். வதங்கிருச்சு. இல்லை, நல்லா வதங்கிருச்சு. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது பண்ணா கருவாடு. கருவாடு அதில் போட போகிறேன். மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் வேகட்டும். புளி கரைசல் அது வேகிறதுக்கு. கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு போட வேண்டாம். அந்த தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டேன், அதனால் உப்பு போட வேண்டாம். கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால அது நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்க்கலாம். அடுத்ததுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்துடுச்சு. பழைய சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.